Hello friends, வணக்கம். நான் டாக்டர் விமல் கீர்த்தி. வெல்கம் டு ட்ரிபிள் எம் சேனல் மணி மார்க்கெட் மில்லியனர். இந்த சேனல்ல இருக்க வீடியோஸ் பார்க்குற எல்லா வியூவர்ஸ்க்கும் என்னுடைய நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசாங்கத்தால் வழங்கக்கூடிய விபத்து மற்றும் ஆயுள் காப்பீட்டு திட்டத்தை பத்தி. வாங்க நேரடியாக வீடியோக்குள்ள போலாம். ரெண்டாயிரத்தி 15ஆம் ஆண்டு மத்திய அரசாங்கம் 3 அருமையான திட்டங்களை மக்களினுடைய நலனுக்காக கொண்டு வந்தது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரதான் மந்திரி ஜீவ ஜோதி பீம யோஜனா, பிரதான் மந்திரி சுரக்ஷா பீம யோஜனா, அடல் பென்ஷன் யோஜனா. இதில் அடல் பென்ஷன் யோஜனா அப்படிங்கிறது ஒரு அருமையான பென்ஷன் திட்டம். அதற்குண்டான வீடியோ நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மீதி இருக்கக்கூடிய அந்த 2 திட்டங்களை பற்றி. பிரதான் மந்திரி சுரக்ஷா பீம யோஜனா மற்றும் பிரதான் மந்திரி ஜீவ ஜோதி பீம யோஜனா, இந்த 2 திட்டங்களும் பொதுமக்களினுடைய விபத்து மற்றும் ஆயுள் காப்பீட்டுக்காக மிக குறைந்த விலையில் வழங்கக்கூடிய ஒரு இன்சூரன்ஸ் திட்டம். இந்த திட்டத்தை பற்றி இந்த வீடியோவில் முழுசாக என்னன்னு பார்க்கலாம். இதில் முதல் திட்டம் பிரதான் மந்திரி சுரக்ஷா பீம யோஜனா. இந்த திட்டம் முழுக்க விபத்து காப்பீட்டு திட்டம். இந்த திட்டத்தில் நம்ம சேர்றதன் மூலியமா 2 லட்சம் ரூபாய்க்கு விபத்து காப்பீடு நம்மளால பெற முடியும். வருடம் இந்த 12 ரூபாய் மிக குறைந்த தொகையை நம்ம செலுத்துறதன் மூலியமா ஏதாவது எதிர்பாராத விபத்து நமக்கு ஏற்பட்டா நம்முடைய குடும்பத்திற்கு 2 லட்சம் ரூபாய் போய் சேர்ந்துடும். இந்த திட்டத்தில் கிடைக்கக்கூடிய விபத்து காப்பீடானது மத்திய அரசாங்கத்தினுடைய ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனிகளும் பிற நிறுவனங்களும் வங்கியோட டைஅப் வச்சு இந்த இன்சூரன்ஸ் திட்டத்தை நமக்கு வழங்கிட்டு இருக்கு. இந்த திட்டத்தில் சேருவதன் மூலியமா நமக்கு 3 விதமான பெனிஃபிட் கிடைக்கும். முதல் பெனிஃபிட் என்ன அப்படின்னா, இந்த திட்டத்தில் சேர்றவங்க ஏதாவது விபத்தால் இறக்க நேரிட்டா அவர்களுடைய நாமினிக்கு 2 லட்சம் ரூபாய் போய் சேர்ந்துடும். இல்லை விபத்தால் ஏதாவது டிசபிலிட்டி ஊனம் ஏதாவது ஏற்பட்டது அப்படின்னா அதுக்கு 2 வகையான காப்பீடு இருக்குது. அதில் முதல் வகை பார்ஷியல் டிசபிலிட்டி, அதாவது பாதி ஊனம் ஏதாவது ஆயிட்டா நமக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்துருவாங்க. முழுவதும் ஊனம் ஆயிட்டா 2 லட்சம் ரூபாய் கொடுத்துருவாங்க. இதில் பாதி ஊனம் மற்றும் முழுவதும் ஊனம் அப்படிங்கிறது என்னன்றதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம். பார்ஷியல் டிசபிலிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு கையோ ஒரு காலோ இல்லை ஒரு கண்ணோ விபத்தில் போயிடுச்சு அப்படின்னா உடனடியாக அரசாங்கம் அந்த விபத்துக்கு உட்பட்டவருக்கு 1 லட்சம் ரூபாய் வழங்கிடும். இதில் பெர்மனன்ட் டிசபிலிட்டி அப்படிங்கிறது என்னன்னா, 2 கை போயிட்டாலோ இல்லை 2 கால் போயிட்டாலோ இல்லை 2 கண்களும் குருடாயிட்டாலோ 2 லட்சம் ரூபாய் அந்த பாலிசிதாரருக்கு போயிடும். அது இல்லாமல் ஒரு கண்ணும் ஒரு கை அல்லது ஒரு கண் ஒரு கால் இதில் ஏதாவது ஊனம் ஏற்பட்டாலும் 2 லட்சம் ரூபாய் பெர்மனன்ட் டிசபிலிட்டியில் போய் சேர்ந்துடும். இந்த இன்சூரன்ஸ் திட்டத்தில் சேர்றதுக்கு எலிஜிபிலிட்டி என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இதில் சேர்றதுக்கு உண்டான எலிஜிபிலிட்டி இந்திய குடிமகன்கள் யாராக இருந்தாலும் சேரலாம். என்ஆர்ஐகள் கூட இதில் சேர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. என்ஆர்ஐயா இருந்தாங்கன்னா இந்த திட்டத்தில் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய செட்டில்மெண்ட் தொகை இந்திய வங்கியில் இந்திய ரூபாயாக தான் வழங்கப்படும். இதில் சேர்றதுக்கு வயது வரம்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 18 இருந்து 70 வயது உடையவர்கள் யார் வேணாலும் ரொம்ப சுலபமாக சேரலாம். இந்த ஸ்கீமில் சேர்றதுக்கு வருஷத்துக்கு 12 ரூபாய் நம்ம ப்ரீமியம் செலுத்தணும். வருடத்திற்கு வருடம் ஆட்டோ டெபிட் ஃபெசிலிட்டி மூலியமாக நம்ம வங்கி கணக்கில் இருந்து இந்த 12 ரூபாயை தொடர்ந்து அவங்க 70 வயது வரைக்கும் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த இன்சூரன்ஸில் நம்ம சேர்றதுக்கு முன்னாடி தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு ஒன்றா பார்க்கலாம். ஒரு வருடமும் ஜூன் 1ஆம் தேதியில இருந்து மே 31ஆம் தேதி வரைக்கும் 1 ஆண்டு காலத்திற்கு இந்த பாலிசி ஃபோர்ஸில் இருக்கும். ஆட்டோ டெபிட் ஃபெசிலிட்டி நம்ம வங்கியில் கொடுத்துருந்தோம் அப்படின்னா ஒரு ஜூன் மாதமும் இது தானாகவே ரெனியூ ஆகிக்கும். உங்கள் வங்கி கணக்கில் இடையில் அந்த மினிமம் பேலன்ஸ் தொகை இல்லாமல் போச்சு அப்படின்னா இது ரெனியூ ஆகாமல் காலாவதி ஆகிடும். அடுத்து இது ஒரு விபத்து காப்பீட்டு திட்டம். இது ஒரு மெடிக்ளைம் பாலிசி கிடையாது. விபத்தில் நமக்கு ஏதாவது அடிபட்டுருச்சு அப்படின்னா நாம் போய் ஹாஸ்பிட்டலில் சேர்ந்து அதற்கு எடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டுக்கு எந்த விதமான பணமும் இதில் கிடைக்காது. ஒன்றா பாலிசிதாரர் இறந்தால் 2 லட்சம் ரூபாய் கிடைக்கும். இல்லை அவர்களுக்கு ஊனம் ஏற்பட்டால் பார்ஷியலாக இருந்தால் 1 லட்சமும் பெர்மனன்ட் ஊனமாக இருந்தால் 2 லட்சமும் கிடைக்கும். மருத்துவ செலவுகளுக்கு உண்டான எந்த பணமும் இந்த பாலிசியிலிருந்து நமக்கு கிடைக்காது. இயற்கை மரணம், ஹார்ட் அட்டாக் வர்றது, நேச்சுரலாக ஏதாவது டெத் ஏற்பட்டால் இதில் இருந்து எந்த விதமான தொகையும் நமக்கு கிடைக்காது.
சூசைட் பண்ணிக்கிட்டா இதில் எந்த விதமான பணமும் திரும்ப கிடைக்காது. ஆனால் மர்டர், யாராவது கொலை பண்ணிட்டாங்கன்னா அதில் இருந்து நமக்கு கண்டிப்பாக அந்த இன்சூரன்ஸ் தொகையானது செட்டில்மெண்ட்டில் 2 லட்சம் ரூபாய் கிடைக்கும். எப்போ இந்த பாலிசி முடிவடையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் 70 வயது வரைக்கும் இதுக்கு பிரீமியம் ஆட்டோ டெபிட் முறையில் தவறாமல் செலுத்திட்டு இருந்தோம்னா 70 வயது முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பாலிசி தானாகவே காலாவதி ஆகிடும். உங்கள் வங்கி கணக்கில் வருடம் இதை புதுப்பிக்கிறதுக்கு 12 ரூபாய் மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னா இந்த இன்சூரன்ஸ் ஆனது காலாவதி ஆயிடும். ஒன்றுக்கு மேற்பட்ட வங்கியில் நீங்கள் இதே ஸ்கீம் வச்சிருந்தீங்க அப்படின்னாலும் ஏதாவது ஒரு கணக்கு மட்டும்தான் செல்லுபடியாகும் செட்டில்மெண்ட்டுக்கு. மீதி இருக்கக்கூடியதெல்லாம் தானாகவே அவங்க எடுத்துக்க மாட்டாங்க, அது தானாகவே எக்ஸம்ஷன் ஆகிடும். இந்த பாலிசியில் இருக்கிறவர்களுக்கு ஏதாவது நேர்ந்தால் கிளைம் எப்படி பண்ணுறதுங்கிறது ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த பாலிசியை மோஸ்ட்லி நிறைய பேர் எடுத்திருப்பாங்க. எடுக்காதவங்க கண்டிப்பாக அதை எடுத்துருங்க. அப்படி எடுக்கிறவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இப்போது இந்த பாலிசி எடுத்தவருக்கு ஆக்சிடெண்ட்டில் ஏதாவது ஏற்பட்டது அப்படின்னா, ஆக்சிடெண்ட் அப்படின்னா வண்டி வாகனத்தில் போகும்போது ஆக்சிடெண்ட் ஏற்படலாம். இல்லை நேச்சுரல் கலாமிட்டிஸ், ஏதாவது வெள்ளம் அடிச்சுட்டு போகிறது, இல்லை ஆற்றுல குளிக்கும்போது கிணத்துல குளிக்கும்போது மூழ்கிறது, இது மாதிரி ஏதாவது ஏற்பட்டதுன்னா உடனடியாக இதை போலீஸ் ஸ்டேஷனுக்கு நம்ம தெரிவிக்கணும். ரெண்டாவது, ஆக்சிடென்டலாக மாடியிலேருந்து கீழே விழுறது, இல்லை கட்டடத்திலேருந்து விழுவுறது, ஏதாவது தவறி விழுந்துறது, இந்த மாதிரி ஏதாவது ஏற்பட்டால் உடனடியாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் போய் அவர்கள்கிட்ட நம்ம காட்டி ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கணும். இப்போ கிளைம் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போது இதில் இருக்கிறவருக்கு ஏதாவது டிசபிலிட்டியோ இல்லை மரணமோ ஏற்பட்டால் அவருடைய நாமினி என்ன பண்ணணும், அந்த எந்த வங்கி கணக்கில் இந்த பாலிசி அவர் வச்சிருக்காரோ அந்த வங்கிக்கு போய் ஒரு அப்ளிகேஷன் கொடுப்பாங்க. அதை ஃபில் பண்ணிட்டு வங்கியில் கொடுத்தோம் அப்படின்னா அவர்கள் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. இந்த அப்ளிகேஷனை நீங்கள் கொடுக்கும் பொழுது இதற்கு உண்டான ப்ரூஃப் எல்லாம் நான் கொடுக்கணும். நான் இப்போ தான் சொன்னேன், விபத்துன்னா போலீஸ் ஸ்டேஷனோட ப்ரூஃப் இருக்கணும். இல்லை வேற ஏதாவது விபத்துன்னா நமக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து நமக்கு ப்ரூஃப் இருக்கணும். இந்த ப்ரூஃப் அட்டாச் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா வங்கி இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு அனுப்புவாங்க. அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி இதெல்லாம் சரி பார்த்துட்டு வங்கிக்கு தெரிவித்த உடனே உங்களுக்கு அந்த செட்டில்மெண்ட் தொகையானது தானாகவே வங்கி கணக்கில் விழுந்துடும். பாலிசி எடுத்தவர் இறக்க நேரிட்டா நாமினியோட வங்கி கணக்குக்கு அந்த பணம் போய் சேர்ந்துடும். இல்லை பாலிசி எடுத்தவருக்கு டிசபிலிட்டி ஏதாவது ஏற்பட்டது அப்படின்னா, ஊனம் ஏதாவது ஏற்பட்டதுன்னா அவருடைய வங்கி கணக்குக்கு அந்த 1 லட்சமோ 2 லட்சமோ அவர்களுடைய டிசபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி பணம் திரும்ப கிடைச்சிரும். இதுவே இந்த பாலிசி எடுத்தவருக்கு 70 வயது வரைக்கும் இதனுடைய முதிர்வு காலம் சொன்னேன். 70 வயது வரைக்கும் எதுவுமே ஆகலைன்னா எந்த தொகையும் திருப்பி எல்லாம் கிடைக்காது. இது ஒரு சேஃப்டிக்காக நம்ம எடுத்து வைக்கக்கூடிய ஒரு திட்டம். இரண்டாவது நம்ம பார்க்கக்கூடிய திட்டம் என்னன்னா, பிரதான் மந்திரி ஜீவ ஜோதி பீம யோஜனா. இந்த திட்டம் முழுக்க ஆயுள் காப்பீட்டு திட்டம். இதற்கு முன்னாடி நம்ம பார்த்த திட்டம் விபத்து காப்பீட்டு திட்டம். விபத்துல ஏதாவது ஏற்பட்டால் மட்டும்தான் நமக்கு அந்த தொகையானது கிடைக்கும். இது லைஃப் கவர். எந்த காரணத்தால இந்த பாலிசி எடுத்தவர் இறந்தாலும் உங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் அந்த செட்டில்மெண்ட் தொகையானது கிடைக்கும். ஆக்சிடென்ட்ல இருந்தாலும் சரி, இல்லை நேச்சுரல் டெத், ஹார்ட் அட்டாக், இல்லை வேற ஏதாவது காரணத்தால இல்லை நோய்வாய்ப்பட்டு இறந்தாலும் இதில் இருக்கிறவருக்கு லைஃப் இன்சூரன்ஸ் காப்பீட்டில் 2 லட்சம் ரூபாய் அந்த குடும்பத்துக்கு போய் சேர்ந்துடும். இந்த ஸ்கீமை எல்ஐசி மற்றும் இதர இன்சூரன்ஸ் கம்பெனிகள் பேங்கோட டைப் வச்சு வழங்கிட்டு இருக்கு. நம்ம எந்த வங்கியில் கணக்கு வச்சிருக்கோமோ அந்த வங்கி மூலியமாகவே இந்த திட்டத்தில் சேர்ந்து நம்ம பயனடையலாம். இந்த இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு நமக்கு தேவைப்படக்கூடிய பிரீமியமானது வருடத்திற்கு 330 ரூபாய். ஆண்டுக்கு ஆண்டு 330 ரூபாய் ஆட்டோ டெபிட் மூலியமா நம்ம செலுத்துறதன் மூலியமா நம்மளுடைய 18 வயதுல இருந்து 55 வயது வரைக்கும் இந்த காப்பீட்டை நம்மளால பெற முடியும். இந்த ஸ்கீம்ல ஜாயின் பண்றதுக்கு ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 18 வயதுல இருந்து 50 வயதுக்குள்ள இந்த ஸ்கீம்ல சேர்ந்துடணும். இந்த 18ல இருந்து 50 வயதுக்குள்ளேயே இதில் சேர்ந்துட்டீங்க அப்படின்னா 55 வயது வரைக்கும் நம்ம பணம் செலுத்திட்டு வரலாம். அந்த முதல் பாலிசியில் சொன்ன மாதிரியே தான் இந்த ஸ்கீம்லையும் நம்ம வருடம் பணம் செலுத்திட்டு வரோம். 55 வயது வரைக்கும் நமக்கு காப்பீடு இருக்கு. 55 வயது முடிந்ததுக்கு அப்புறம் நம்ம உயிரோட இருக்கோம் அப்படின்னா இதுல இருந்து எந்த விதமான பணமும் நமக்கு திரும்ப கிடைக்காது. இது டேர்ம் இன்சூரன்ஸ் மாதிரி. டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம உயிருக்கு உண்டான பாதுகாப்பு. நமக்கு ஏதாவது நிகழ்ந்தா நம்மளுடைய குடும்பத்தினுடைய பாதுகாப்புக்கு அந்த செட்டில்மெண்ட் தொகையானது போய் சேர்ந்துரும். இன்கேஸ் நம்ம உயிரோட இருந்தோம் அப்படின்னா நமக்கு எந்த விதமான பணமும் இந்த திட்டத்தில் இருந்து கிடைக்காது. இந்த ஸ்கீம்லையும் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா இது எந்த மாதத்தில் ஆரம்பிக்குதுன்னா, ஜூன் 1ஆம் தேதி, வருடம் ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து மே 31ஆம் தேதி வரைக்கும் 1 ஆண்டு காலம் கணக்கு. இப்போ இதில் ஜூன் மாதம்
ஆரம்பிக்குதுன்னு சொன்னால் நீங்கள் நடுவில் டிசம்பர் மாதம் ஜாயின் பண்ணணும், இல்லை ஜனவரி மாதம் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கும் 330 ரூபாய் கட்டணுமானா கிடையாது. அதுக்கு இங்கே ஒரு டேபிள் போட்டு காட்டியிருக்கேன். நீங்கள் எந்தெந்த மாதத்தில் சேர்ந்த எவ்வளவு ப்ரீமியம் கட்டணும் அப்படிங்கிற தொகை இருக்குது. அந்த ஆண்டுக்கு 330 ரூபாய் இல்லாமல் நீங்கள் நடுவில் சேர்றதால அந்த தொகைக்கு தள்ளுபடி இருக்குது. ஒரு வருடம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த ஜூன் எப்போ வருதோ அதில் இருந்து 330 ரூபாய் ஒரு ஆண்டுக்கும் எடுக்க ஆரம்பிப்பாங்க. இந்த இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறவர்களுக்கு இந்த 55 வயதுக்கு உட்பட்ட வருடத்தில் ஏதாவது ஏற்பட்டால் அவர்களுடைய நாமினிக்கு 2 லட்சம் ரூபாய் காப்பீட்டு தொகை போய் சேர்ந்துடும். 2 ஸ்கீமை பற்றி இன்னைக்கு பார்த்தோம். பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா விபத்து காப்பீட்டு திட்டம், பிரதான் மந்திரி ஜீவ ஜோதி பீமா யோஜனா ஆயுள் காப்பீட்டு திட்டம். இந்த 2 ஸ்கீம்லையும் ஒரே டைமில் நீங்கள் உங்கள் வங்கி கணக்கில் இருந்தே ஜாயின் பண்ணலாம். உங்களோட வங்கி கணக்கில் இ சர்வீஸ் அப்படின்னு ஏதாவது ஒரு லிங்க் இருந்ததுன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த 2 ஸ்கீமோட பேருமே இருக்கும். அதை கிளிக் பண்ணி எந்த விதமான மெடிக்கல் டெஸ்ட்டுமே இல்லாமல் உங்களுக்கு எந்த ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ், ஏற்கனவே ஏதாவது ஒரு டிசீஸ் இருக்குன்னா அந்த எதை பற்றியுமே கவலைப்படாமல் ஏஜ் மட்டும், உங்களுடைய வயது மட்டும் இந்த வரம்புக்குள்ளே இருந்தால் நீங்கள் வீட்டில் இருந்தே உங்கள் மொபைல் மூலியமாகவே இந்த திட்டத்தில் சேர முடியும். அப்படி உங்களோட வங்கியினுடைய அந்த மொபைல்லையோ இல்லை வெப்சைட் லிங்க்லேயோ இந்த 2 ஸ்கீமும் இல்லை அப்படின்னா நான் இந்த வீடியோவோட டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு லிங்க் போடுறேன். அந்த லிங்க்கில் நீங்கள் கிளிக் பண்ணுறதன் மூலியமாக இதற்குண்டான அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு போய் உங்கள் வங்கியில் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கீமில் ரொம்ப சுலபமாக நம்ம சேர்ந்துட முடியும். இதில் சேர்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைங்கிறத பார்க்கலாம். நீங்கள் ஆன்லைன்லேயே சேர்றீங்க அப்படின்னா நம்ம ஆன்லைனில் ஏற்கனவே என்ன பண்ணியிருப்போம், நம்மளோட வங்கி கணக்கையும் ஆதார் எண் அட்டையும் இணைச்சிருப்போம். இல்லை நம்ம அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி பேங்க்குக்கு எடுத்துகிட்டு போய் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய ஆதார் கார்டு இருந்தால் மட்டும் போதும். அடுத்தது, இந்த பாலிசியில் நீங்கள் சேர்ந்ததுக்கு அப்புறம் ஏதாவது டாக்குமெண்ட் எனக்கு கொடுப்பாங்களா அப்படின்னா அந்த மாதிரி எந்த விதமான டாக்குமெண்ட்டும் நமக்கு கிடைக்காது. நம்ம வங்கி மூலியமாகவே இந்த திட்டத்தில் சேர்றதால வங்கி தான் நமக்கு முழு பாதுகாப்பு. நமக்கு ஏதாவது நிகழ்ந்தால் அந்த வங்கியிலேயே அந்த லிங்க் இருக்கும். நம்ம இந்த திட்டத்தில் சேர்ந்ததுக்கு உண்டான ப்ரூஃப் அந்த வங்கியிலேயே இருக்கும். அதோட ரெசிப்ட் நம்ம பணம் பே பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டாலே போதும். இதற்கு எந்த விதமான சர்டிஃபிகேட்டும் யாரும் கொடுக்க மாட்டாங்க. நிறைய வீடியோவில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பே யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். நமக்காக முதல்ல நாம் செலவு பண்ணணும். நாம் தனி ஆள் கிடையாது. நம்மளை சார்ந்து ஒரு குடும்பம் இருக்கும், நம்மளை சார்ந்து சிலர் இருப்பாங்க. நமக்கு ஏதாவது அசம்பாவிதம் எதிர்பாராத விதமாக ஏற்பட்டுச்சு அப்படின்னா நம்மை சார்ந்தவர்கள் எப்பயுமே ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாம் எப்பயுமே இன்சூரன்ஸ் எடுத்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது அரசாங்க இன்சூரன்ஸ் அப்படிங்கிறதால ப்ரீமியம் ரொம்ப ரொம்ப குறைவு. இது மட்டும் போதுமா அப்படின்னா கண்டிப்பாக இந்த தொகை மட்டும் போதாது. ஆனால் அரசாங்கம் கொடுக்கக்கூடிய எல்லா சலுகையுமே நம்ம பயன்படுத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். இதில் உங்களுக்கு எவ்வளவு இன்சூரன்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிற கேள்வி இருந்தால் உங்கள் இன்சூரன்ஸ் போதுமானதா அப்படின்னு சொல்லி நான் வீடியோ பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா சாதாரண இன்சூரன்ஸ்க்கும் டேர்ம் இன்சூரன்ஸ்க்கும் என்ன வித்தியாசங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். எல்லாருமே ஃபினான்ஷியல் பிளானிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி கையில் வச்சுக்கிறது நமக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் எப்பயுமே ஒரு பாதுகாப்பு அரணாக இருக்கும். இந்த வீடியோவை பார்க்கறதன் மூலமா நீங்கள் அரசாங்கத்தால் வழங்கக்கூடிய இந்த 2 காப்பீட்டு திட்டங்களை பற்றி தெளிவாக புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவோட டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்ம சேனலோட டெலிகிராம் லிங்க் போடுறேன். டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுறதன் மூலிமா நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோஸோட அப்டேட்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இந்த வீடியோவை இது வரைக்கும் பொறுமையாக பார்த்த எல்லா வியூவர்ஸ்க்கும் ஒரு பிக்